ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு. எப்படி குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்களோ அது போன்று குர்ஆனுடைய ஒரு சூறாவை எப்படி மொழி பெறலாமல் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அப்படியே கூறி குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்களோ, வஹையை அப்படியே கூறி குர்ஆனை சொல்லிக் கொடுப்பார்களோ, அது போன்று ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அது என்ன துஆ? துஆஉல் இஸ்திகாரா. உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், யாரிடத்தில் கேட்பது, எதை கொண்டு முடிவு செய்வது என்ற குழப்பம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஹம்ம பில் அம்ரி ஃபல்யர்கஅ ரக்அத்தைனி, 2 ரக்அத் தொழுதுவிட்டு, ஃபர்தான தொழுகை இல்லாத 2 ரக்அத் தொழுதுவிட்டு அல்லாஹ்வை அழையுங்கள். சுப்ஹானல்லாஹ். தேர்ந்தெடுப்பை அவனிடத்திலே கேளுங்கள். நீங்கள் அறியாதவர்கள், அவன்தான் அறிந்தவன் எல்லாவற்றையும். எது உங்களுக்கு நலவு, எது உங்களுக்கு தீமை என்பதை நீ அறிய மாட்டாய், அல்லாஹ் அறிந்தவன். அவனிடத்திலே முறையிடுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக், யா அல்லாஹ் உன் அறிவை கொண்டு உன்னிடத்திலே நலவை தேடுகிறேன். வ அஸ்தக்திருக பிகுத்ரத்திக், உன்னுடைய ஆற்றலை கொண்டு நான் வலிமையை கேட்கிறேன். வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம், உன் மகத்தான அருளிலிருந்து நான் கேட்கிறேன். ஃபஇன்னக தக்திர் வலா அக்திர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே பணியுமாறு சொல்கிறார்கள். உன் நிலைமையை சொல் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹும்ம ஃபஇன்னக தக்திர், யா அல்லாஹ் நீ ஆற்றல் உள்ளவன். வலா அக்திர், நான் ஆற்றல் உள்ளவன் கிடையாது. வ தஅலம், நீ அறிந்தவன். வலா அலம், நான் அறிந்தவன் இல்லை. வ அன்த அல்லாமுல் குயூப், நீ மறைவான ஞானம் எல்லாவற்றையும் அறிந்தவன். அல்லாஹும்ம இன் குன்த தஅலம் அன்ன ஹாதல் அம்ர், யா அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய இந்த காரியம், இந்த செயல் எனக்கு நலவாக இருந்தால், என்னுடைய மார்க்கத்திற்கும் எனக்கும் என்னுடைய முடிவுக்கும் நலவாக இருந்தால் அதை எனக்கு வசப்படுத்தி கொடு யா அல்லாஹ். நான் சொல்லக்கூடிய இந்த காரியம், நான் முடிவெடுத்த இந்த காரியம் எனக்கு தீமையாக இருந்தால், என்னுடைய தீனுக்கும் என்னுடைய வாழ்விற்கும் என்னுடைய முடிவிற்கும் தீயதாக இருந்தால் இதை என்னை விட்டு திருப்பி விடு, அதை விட்டும் என்னை திருப்பி விடு. எனக்கு நலவை கொடு யா அல்லாஹ், அதை நீ கொடுத்த நலவை பொருந்தி கொள்ளும்படி ஆக்கு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்குமாறு, அல்லாஹ்வுடைய குதுரத்தை ஆற்றலை கொண்டு கேட்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக்